கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எப்படி யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும் என்றால், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். யாரை விடுவிப்பார்? நீதிமானுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ரொம்ப பிரச்சனை வருது, ரொம்ப போராட்டமா இருக்கு, அப்படி ஒருவேளை யாராவது இந்த இரவு நேரத்துல என்னோட வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப போராட்டமா இருக்கு, நான் தேவனுக்கு முன்பா உண்மையா தான் வாழ்றேன், எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று யாராவது ஒருவேளை யோசித்தால், வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எதனாலும் சரி அநேகமாயிருக்கும். ஆனால் முடிவு எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். யாரை விடுவிக்கிறார் அப்படின்னா, நீதிமானா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவர்களே கர்த்தர் விடுவிக்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே என்ன எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் அப்படின்னா, சில குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனம் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கோ, கட்டளை எப்படிலாம் இருக்கோ, அதே போல அவனுடைய வாழ்க்கையில நடந்து கொள்வாங்க. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. என் நியாயங்களை கை கொண்டு, அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ எல்லாவற்றையுமே கை கொள்வாங்க. வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்ட்டு எல்லா காரியத்திலும் கை கொள்வாங்க. அப்புறம் குடும்பத்துல நிறைய காரியத்துல உண்மை சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை போய் சிக்கிக் கொள்வாங்க. அவங்க போய் பேச தெரியாது. ஒரு நீதிமான் மேக்சிமம் எந்த ஒரு காரியத்திலுமே பொய் பேச மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க. உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தினால நீதிமான், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். இலவசமாய் நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சாபம், கர்த்தர் பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ அதையெல்லாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது, அப்பா உமக்கு பிரியமில்லாம என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கோ மன்னிச்சிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரிக்கிறார். நம்முடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தவானா மாற்றுகிறார், நீதிமானா மாற்றுகிறார். இந்த பூமியில நீதிமானா மாற்றின பின்பாக, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தவானாக மாற்றின பின்பாக, நீதிமானா மாற்றின பின்பாக நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, கட்டளையின்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும், கற்பனையை கைக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும், உண்மையா வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இந்த கடைசி காலத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உண்மை இல்லை. இப்படி நம்ம நிறைய காரியங்களை சொல்லலாம்.
பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏகப்பட்ட சேட்டை, கையில செல்போன் பல மணி நேரம், அதுல வாட்ஸ்அப்பு, ஸ்டேட்டஸ், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எங்கேயோ போயிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல படம் பார்க்கறதுக்கு சில தேவையில்லாத காரியங்கள், சில ஆப்பு, சில இன்டர்நெட், அதுக்குள்ள போய் பல மணி நேரம் அவங்களோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்கு. எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையா இருக்கிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பா ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். நான் நீதிமானா தானே வாழ்றேன், நான் யாரையுமே எதுவுமே பேச மாட்டேன்னு என்னை சில குடும்பத்துல கஷ்டப்படுத்திருக்காங்க, ஆனாலும் கூட நான் ஒதுங்கி போயிட்டேன். நான் அவங்கள காயப்படுத்தல, அவங்கள ஏசல, அவங்கள தப்பா சொல்லல, நான் ஒதுங்கி போயிட்டோம்னே, ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் துன்பம் அப்படின்னு கூட சில குடும்பத்துல இரவு நேரத்திலே கவலையோடு வேதனையோடு இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலே இந்த இரவு நேரத்துல இணைந்திருந்தாலும் சரி, ஆனா நான் டெய்லி உங்க செய்தி கேட்கிறேன், இரவு மூலமா கேட்கிறேன், நான் தேவனோட வார்த்தை கீழ்படுகிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், நான் தேவையில்லாம எந்த ஒரு வீடியோவும் பார்க்கல, நான் குடும்பத்துக்குள்ள வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே நான் உண்மையா இருக்கேன். ஆனா எனக்கு ஏன் துன்பம், எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் பாடு, நான் நல்லதுதானே செய்யறேன், எனக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு கூட இதயத்துக்குள்ள கேள்வியோடு இருக்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். துன்பங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு, துன்பம் அப்படின்னா ஒண்ணு, துன்பங்கள் அப்படின்னா நிறைய, துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அது நிறைய இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் நின்று. 1000 பிரச்சனை இருக்கா, அந்த 1000 பிரச்சனையும் கர்த்தர் நின்று அவனை நீதிமானை விடுவிப்பார். அப்ப கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும், அந்த எல்லா துன்பங்கள் அநேகமா இருக்குன்னு சொல்லியிருக்குல்ல, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்ப கர்த்தர் ஒரு குடும்பத்தோடு இருக்கணும், ஒரு நபரோடு இருக்கணும், என் கூட இருக்கணும் சொல்லி யாரெல்லாம் நம்ம யோசிக்கிறோமோ, நம்ம நீதிமானா இருந்தால் கண்டிப்பா நமக்கு விடுவிப்பார். அப்ப இன்னைக்கு இரவு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ரொம்ப நமக்கு ஒருவேளை துன்பங்கள், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அது ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா சில குடும்பத்துல துன்பத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல பிரச்சனையா இருக்கும், சொந்தக்காரங்க பிரச்சனையா இருக்கும், மாமியார் பிரச்சனையா இருக்கும், புருஷனே பிரச்சனையா இருக்கும், வேலைக்கு போற இடத்துல அங்க பிரச்சனையா இருக்கும், கடன் வாங்கியிருப்பாங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், அங்கேயும் பிரச்சனையா இருக்கும், பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் அங்கேயும் பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும். ஆனா இவங்க பார்த்தா இரவும் போலும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பிரச்சனை நிறைய இருக்கு, ஆனா நான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனா, கற்பனையை கை கொண்டு நடக்கிறேனா, உண்மையா வாழ்றேனா, ஆவிக்குரிய 9 கனி நமக்குள்ளே செயல்படுகிறதா? ஏன்னா பிரச்சனை வந்த உடனே சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருந்தாங்க, சந்தேகம் வந்தது. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன உடனே நிறைய காரியத்தை யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்துல நடக்கும். நம்ம வாழ்க்கையிலே அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, நீடிய பொறுமை இருக்கா, தயவு இருக்கா, நற்குணம் இருக்கா, விசுவாசம் இருக்கா, சாந்தம் இருக்கா, இச்சை பிளஸ் அடக்கம், இச்சை அடக்கம் இருக்கா? ஆவிக்குரிய 9 கனி இருக்குமானால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியார் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனை சரி, அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கும் போது எல்லா பிரச்சனையும் மாறிடும். அவங்க இதயத்துக்குள்ள ஒரு வேதனையோ கசப்போ எது இருந்தாலும் வெளியே ஓடி போயிடும். ஏன்னா ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நீடிய பொறுமையா இருப்பாங்க. எல்லா காரியத்திலும்
அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால், நம்ம வாழ்க்கையில ஒருவேளை ரொம்ப துன்பமா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப போராட்டமா இருக்கு, இதெல்லாம் அநேகமா இருக்கு எனக்கு அப்படி சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கு. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று 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 கூட நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை அண்ணே என் வாழ்க்கை கூட அப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், கர்த்தர் கூட நின்று விடுவிப்பார். சோர்ந்து போக வேண்டாம். இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தேவனோடு பேசுங்க. உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலையடைங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தை தண்ணி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே இந்த நாள் முழு கர்த்தர் பாதுகாத்து அப்பா அந்த இரவு நேரத்தை காண செய்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாமத்தால் வேலையடைவட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால் முத்திரைப்படவட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, வேற வேற நாட்டுல எந்தெந்த சூழல்ல உபத்திரத்தோடு, பிரச்சனையோடு, பாடுகளோடு இருக்காங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளோட சந்திங்க. உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. எல்லா உபத்திரத்தையும் கர்த்தர் கூட நின்று உங்க பிள்ளைகளை விடுவித்து தாங்கப்பா. நிறைய குடும்பத்திலே வீடு கட்டுறது தடை, கடன் வாங்கியிருக்காங்க கொடுக்க முடியல, வீட்டுக்கு வந்த மருமகன் சரியில்லை, குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள், வேலைக்கு போற இடத்துல அங்கேயும் சில காரியங்கள், காலையிலேருந்து ராத்திரி வரைய சில குடும்பத்துல கண்ணீர் வாழ்க்கை. எதுவா இருந்தாலும் நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதப்பிள்ளை வருகிறோம்ப்பா. என்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன். எங்க இதயத்துக்குள்ள, எங்க ஆத்துமாவுக்குள்ள என்னென்ன காரியத்தை நாங்க பாரத்தோடு யோசிக்கிறோமோ அது எல்லாமே கர்த்தர் பாக்குறீங்கப்பா. இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே தேவ சமாதானம் வேணும், கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனோட வாழ்க்கையில இருதய மனக்கண்கள் திறந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபாபிஷேகம் தாங்கப்பா, ஜெபாபிஷேகம் ஊற்றுங்கப்பா. யாரெல்லாம் இதயத்துக்குள்ளே பலவிதமான பாரம், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் எந்த குடும்பத்துல இருக்கும் அது எல்லாம் இப்பொழுது எடுத்து போட்டுருங்கப்பா. சில குடும்பத்துல நைட் ஆயிட்டுனா போதும், குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் அது எல்லாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாம் வெளியில இருக்கட்டும்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானத்தை கேட்டுடுங்க. கற்பதனையா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்குங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல டெலிவரி போறாங்களோ கர்த்தர் கூட இருங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. வாலிப வயசுல ஒன்று சிறுசிற நினைவு வேதம் சொல்லிடுறது. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இந்த விலக்கி உங்க பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்க குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைக்கு நடுவில் வாழ்றாங்களோ அந்த பிரச்சனை உபத்திரத்தை எல்லாம் மாற்றி சமாதானத்தை கேட்டுருங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில, ஐசியூவால, இன்பெட்ல, மரண தருவாயில எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. நம்முடைய தலைமுறை கரத்தினால சுகமானிகள் என்று வேதம் செய்யுது. இரவு நேரத்தில் இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. பூரண சுகம் தாங்கப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா குடும்பம் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருங்க. வேலை அடைங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காலத்தை வெளிப்படுத்துங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்த எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடனில் எந்த குடும்பத்துல கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு மாற்றத்தை கட்டுடுங்க. ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே யாரெல்லாம் இதயத்துக்குள்ள என்னென்ன காரியத்தை யோசிக்கணும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுங்க. உங்களுடைய நல்ல ஆவியை கட்டளையிடுங்கப்பா. பயத்தை நீக்கி போடுங்க. சில குடும்பத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாம் செத்த கிரியலாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நாமத்தை சுட்டறியப்படட்டும்.
இரவு நேரத்தில் எங்க கூட நீங்க இருங்க. நைட் ஷிஃப்ட்ல, நைட் டிரைவிங் லைன்ல, நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கூட கர்த்தர் வேலடைங்க. உங்க நாம விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். துதி கனமகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னர் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடங்குங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.